வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்போது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத தனுசு ராசி பலன் பகுதி 1. இந்த ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை வரை உள்ள செப்டம்பர் மாத தனுசு ராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கிறது. அன்பர்களே, இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். செப்டம்பர் மாத 2024 தனுசு ராசி பலன். பொதுவாக தனுசு ராசி மக்கள் இந்த மாதம் கடுமையான பலன்களை எதிர்பார்க்கலாம். இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவது மற்றும் தேவையற்ற வதந்திகள் மற்றும் அதிகப்படியான தகவல் தொடர்புகளை தவிர்ப்பது மிக முக்கியமாக நீங்கள் கைகொண்டு செயல்படுத்த வேண்டும். காரணம், இந்த நடத்தைகள் யாவும் தங்களின் தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்களின் தொழில்முறை பொறுப்புகளை புறக்கணிப்பது உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற சவால்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதை மனதில் கொண்டு பொறுப்புகளை ஏற்று நடத்த வேண்டும். வணிகத்தில் இருப்பவர்கள் எதிலும் கருத்து இல்லாமல் ஆக்கிரமிப்பை தவிர்ப்பது நல்லது மற்றும் உங்களின் வணிகத்திற்கு சாத்தியமான எதிர்மறையான விளைவுகளை தடுக்க உங்கள் வணிக கூட்டாளர்களுடன் பங்கு தோழர்களுடன் நேர்மறையான உறவுகளை பெறுவது அவசியமாகிறது. அது உங்களுக்கு தொழிலுக்கு நலமாக இருக்கும். இந்த மாதத்தின் ஆரம்ப நாட்களில் உங்கள் வணிக கூட்ட சங்கங்களில் சில தடைகள் உங்களுக்கு ஏற்படலாம். இருப்பினும் செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் புதன் தனுசு ராசிக்கு 9ஆம் வீட்டில் சிம்ம ராசிக்கு மாறும்போது நல்லது திருப்புமுனையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாற்றம் இந்த மாத இறுதி வரை தொடரும் மற்றும் உங்கள் வியாபாரத்தில் தொழிலில் கணிசமான நல்ல லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். தனுசு ராசி மக்களின் குடும்பம் மற்றும் காதலில் சிறு சிறு சச்சரவுகள் உருவாகும் சூழல் இருக்கிறது என்றாலும் காதல் உறவுகளில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். இருப்பினும் தனுசு ராசி மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்து தேவையற்ற வார்த்தை மோதல்களையும் வார்த்தை சச்சரவுகளையும் முடிந்தவரை குறைப்பது அல்லது தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக இந்த மாதம் அமையும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பை தங்களின் கிரக நிலைகள் உங்களுக்கு வழங்குகிறது. பொதுவாக தனுசு ராசி மக்களின் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சில பயணங்கள் உருவாகவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். தனுசு ராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக முக்கியமாக இருக்கிறது. தங்களின் நிதி கண்ணோட்டத்தில் இந்த மாதம் கலவையான முடிவுகளை பெறுவீர்கள் என்று கிரக நிலைகள் கணிக்கிறது. இருப்பினும் நிதியை நிர்வகிக்கவும் செலவுகளை கட்டுப்படுத்தி செயல்பட ஒழுக்கமான வருமானம் பராமரிக்கப்படும் என்றும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலையில் கருத்துடன் செயல்பட வேண்டிய சூழலை ஏற்படுத்தி கொண்டால் இவை யாவும் உங்களால் அடைய முடியும். தனுசு ராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் தனுசு ராசி மக்களுக்கு குறிப்பிடத்தக்க தொழில் வெற்றிக்கான பலவித சாத்தியக்கூறுகளை கொண்டு வந்து சேர்க்கிறது கிரக நிலைகள். தங்களின் 10ஆம் வீட்டை ஆளும் சூரியன் 10ஆம் வீட்டு தனது சொந்த அடையாளத்தில் வலுவாகவும் உயர்ந்தவராகவும் அமர்ந்திருக்கிறார். இதனால் தங்களுக்கு கணிசமான தொழில் சாதனைகளை அவர் உறுதியளிக்கிறார். உங்கள் தொழில்முறை நிலை வலுவாக வளர தயாராக இருக்கிறது. இதனால் உங்களுக்கு அங்கீகாரம் மற்றும் சாத்தியமான பதவி உயர்வுகளுக்கு வழிவகுக்கும். முன்னேற்றத்திற்கான ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் முன்னணியில் இருப்பீர்கள். மேலும் தெய்வீக ஆசீர்வாதங்கள் அதனால் உண்டாகும் தொழில் முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடும் என்று நம்பலாம். மேலும் தனுசு ராசிக்கு 6ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 8ஆம் வீட்டில் அமர்வதால் தொழில் சவால்களை சமாளித்து தங்களின் நிலையை உயர்த்து கொள்ளும் மன உறுதியை உங்களுக்கு அவர்கள் வழங்குவார்கள். மற்றும் தங்களின் 7ஆவது வீட்டை ஆளும் வியாழன் இந்த மாதம் முழுவதும் 7ஆவது வீட்டில் இருக்கிறார் என்பது தற்செயலான ஒரு நிகழ்வு அல்ல. மேலும் 7ஆவது வீட்டு ஆளும் சுக்கிரன் இந்த மாதத்தின் முதல் பாதியில் 11ஆவது வீட்டில் இருக்கிறார். இந்த கிரக சீரமைப்பு மூலம் தனது ராசி மக்களின் வணிக வெற்றிக்கான கண்ணோட்டத்தை அவர் அதிகரிக்கிறார். மேலும் அனுபவம் வாய்ந்த பெருமக்களிடமிருந்து தங்களுக்கு தேவையான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் நீங்கள் எதிர்பார்த்து அவர்களிடமிருந்து பெறலாம். அவர்களின் ஆலோசனையின் மூலம் உங்கள் வணிக முயற்சிகளில் நீங்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை நீங்கள் பெற்று நலமாக வளமாக வாழ்வதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. இதனால் தங்களின் வணிக வாய்ப்புகள்
தொழில் வாய்ப்புகள் இந்த மாதத்திற்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம். செப்டம்பர் 18 அன்று சுக்கிரன் 12ஆம் வீட்டிற்கு மாறும்பொழுது உங்களின் சர்வதேச முயற்சிகளிலிருந்து மேலும் நீங்கள் பலனடையக்கூடும். உங்கள் வணிக திட்டங்களை விரிவுபடுத்துவதில் நீங்கள் வெற்றி பெற தயாராக உள்ளீர்கள் என்பது நிதர்சனமாக தெரிகிறது. இந்த மாதம் கணிசமான சாதனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் நிலையில் உங்களின் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் செப்டம்பர் 18ஆம் தேதி 12ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்கள் வணிகத்திற்கான சர்வதேச முயற்சிகளில் அது சார்ந்த உங்களுடைய முன்னேற்றங்களிலும் லாபம் கிடைக்கும். உங்கள் வணிக தொழில் விரிவாக்க திட்டங்கள் யாவும் வெற்றி அடையும் மற்றும் அதில் நீங்கள் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்காக சாத்தியத்தை உங்களுக்கு அவர்கள் வழங்குகிறார்கள். சுருக்கமாக, இந்த மாதம் உங்களுக்கு கணிசமான வெற்றியை தரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் தங்களுக்கு 12ஆம் வீட்டிற்கு இடம்பெயர்வது லாபகரமான சர்வதேச முயற்சிகளுக்கு வழிவகுக்கும். கணிசமான வெற்றிக்கான எதிர்பார்ப்பை வலுப்படுத்தும். அந்த வகையில் உங்கள் விரிவாக்க உத்திகளை செயல்படுத்துவதில் நீங்கள் சிறந்து விளங்கி நலமாக வாழ்வீர்கள். தனுசு ராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் தனுசு ராசி மக்களுக்கு நிதி நிலைமை ஒரு கலவையான விளைவுகளை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் வருமானம் மற்றும் செலவுகள் இரண்டும் கூடும் நிலையில் 6வது வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் செலவுகளை விடாப்பிடியாக அதிகரிக்கவும் செய்வார். கூடுதல் செலவுகளை சமாளிக்க தேவைப்படும் நிதி சார்ந்த சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கலாம். மேலும் 12ஆம் வீட்டை கவனிக்கும் போது சனி பகவானின் 3ஆம் வீட்டில் சனியின் பிற்போக்கு நிலை குறிப்பாக ஜாதகரின் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகளை அதிகரிக்க வழிவகுக்கும் என்று தெரிகிறது. ஆகவே சற்று ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தங்கள் உடன்பிறப்புகளுக்கு உதவ கூடுதல் நிதி ஆதாரங்களை ஒதுக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் செப்டம்பர் 18 முதல் 11ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் வீட்டில் அமர்ந்து படிப்படியாக உங்கள் நிதி வாய்ப்புகளை மேம்படுத்துவார். மேலும் செப்டம்பர் 23 முதல் 10ஆம் வீட்டை ஆக்கிரமிப்பார். அதே நேரத்தில் சூரியன் 9ஆம் வீட்டிலிருந்து அவர் தன் சொந்த அடையாளமான சிம்மத்தில் 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இந்த வான கிரக உள் அமர்வுகள் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்த உதவுகிறது. உங்கள் பிரச்சனைகளை தணிக்கவும் உங்களால் முடியும். அதற்கு தேவையான செல்வமும் பணமும் வந்து சேரும். பங்கு சந்தையில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்றால் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. மற்றும் பங்கு சந்தையில் தொடர்வதற்கு முன் உங்கள் விருப்பங்களை கவனமாக எடைபடுவது விவேகமானது. மற்றும் அது சார்ந்த வல்லுநர்களின் ஆலோசனை பெறுவதும் உங்களுக்கு நலமாகும் என்று கூறிக்கொள்கிறேன். முக்கியமாக மற்றுமுள்ள தனுசு ராசி மக்களின் குடும்பம், நண்பர்கள், காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், ஆரோக்கியம், பரிகார ஆலோசனை, அது சார்ந்த கணிப்புகளை அடுத்த பதிவு பகுதி 2இல் பார்த்து கேட்கவும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். வணக்கம். நன்றி.